Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 8 CBSE Maths Chapter 10 Exponents and Powersல Exercise 10.2ல question numbers 1 and 2 solve பண்ணலாம். இப்போ Exercise 10.2ல first question என்னன்னு பார்க்கலாம். Express the following numbers in standard form. நமக்கு யூஷுவல் ஃபார்ம்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு ஸ்மால் நம்பர்ஸாக இருந்தாலும் லார்ஜ் நம்பர்ஸாக இருந்தாலும் யூஷுவல் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி எழுதணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அது யூஷுவல் ஃபார்மில் எப்படி எழுதணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து வெரி ஸ்மால் நம்பர் இல்லையா. இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ நமக்கு 0.5ன்னு ஒரு நம்பர் இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம், 5 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம். இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம இங்கே டினாமினேட்டரில் 1க்கு நெக்ஸ்ட்டாக எழுதணும். ஓகேவா, 0.53ன்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா திஸ் கேன் பி ரிட்டன் as 53 டிவைடட் பை 100 இல்லையா. ஏன்னா இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதும்போது டினாமினேட்டரில் 1க்கு நெக்ஸ்ட்டாக 2 ஜீரோஸ் எழுதணும். ஸோ அதே மாதிரி இந்த சம்மில் நம்ம இந்த நம்பரை எப்படி எழுதலாம், 85 டிவைடட் பை டினாமினேட்டரில் 1க்கு நெக்ஸ்ட்டாக எத்தனை ஜீரோஸ் போடணும்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இந்த நம்பரை எப்படி எழுதணும்னா 85 டிவைடட் பை 1 ஃபாலோட் பை 13 ஜீரோஸ். புரியுதா ஏன் இப்படி எழுதுறோன்ட்டு. 0.53ன்னு இருந்ததுன்னா 53 டிவைடட் பை 100ன்னு எழுதுறோம். இதுவே சப்போஸ் 0.007ன்னு இருந்ததுன்னா 7 by 1000 எழுதுவோம் இல்லையா. ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 பிளேசஸ் இருக்கு. ஸோ நம்ம 7 by 1000 எழுதணும். 3 ஜீரோஸ் டினாமினேட்டர்ல 1க்கு நெக்ஸ்டா எழுதணும். ஓகேவா. ஸோ நம்ம இந்த நம்பரை எப்படி எழுதியிருக்கோம், 85 டிவைடட் பை 1 ஃபாலோட் பை 13 ஜீரோஸ். ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 13 பிளேசஸ் இருக்கு. ஓகேவா. This is equal to 85 divided by 10 to the power 13 எழுதலாம் இல்லையா. இப்போ 100 இருந்தா அதை நம்ம எப்படி எழுதுவோம், 10 to the power 2ன்னு எழுதலாம். 1000 இருந்தா 10 to the power 3ன்னு எழுதுவோம் இல்லையா. அது மாதிரி இங்க 1க்கு அப்புறம் 13 ஜீரோஸ் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரைட் 10 to the power 13. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா கிவன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் என்ன இருக்கோ அதுக்கு நெக்ஸ்டா டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். இதுல வர ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் வந்து 8 இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 8க்கு நெக்ஸ்டா டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம 85 எப்படி எழுதலாம்னா 85 இஸ் ஈக்குவல் டு 8.5 இன்டூ 10ன்னு எழுதலாமா. சப்போஸ் நம்ம 635ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இதை 63.5 இன்டூ 10ன்னு எழுதலாம், இல்லைனா 6.35 இன்டூ 100ன்னு எழுதலாம், இல்லைனா 0.635 இன்டூ 1000 எழுதலாம். ஸோ ஹோல் நம்பர்ஸில் எப்போவுமே டெசிமல் பாயிண்ட் லாஸ்ட் டிஜிட்டுக்கு நெக்ஸ்ட்டாக தான் பிளேஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த 635ல 5க்கு நெக்ஸ்ட்டாக டெசிமல் பாயிண்ட் இருக்கும். அதை நம்ம லெஃப்ட் சைடில் 1 பிளேஸ் மூவ் பண்ணோன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2 பிளேசஸ் மூவ் பண்ணோன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 3 பிளேசஸ் மூவ் பண்ணால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம எத்தனை டெசிமல் பிளேசஸ் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி 10ஆலேயோ 100ஆலேயோ 1000ஆலேயோ 10,000ஆலேயோ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம 85 எப்படி எழுதலாம், 8.5 இன்டூ 10ன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8.5 இன்டூ 10 டிவைடட் பை 10 to the power 13. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டரில் இருக்க 10 to the power 13 நான் நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது எப்படி எழுதலாம்னா 8.5 இன்டூ 10 வந்து 10 to the power 1ன்னு எழுதிக்கலாம், இன்டூ 10 to the power minus 13. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இப்போ 10 to the power 1 இன்டூ 10 to the power minus 13 இருக்கு இல்லையா. அப்போ இதுக்கு a to the power m இன்டூ a to the power n அப்ளை பண்ணலாமா. a to the power m இன்டூ a to the power n அப்ளை பண்ணால் a to the power m plus n இல்லையா. அப்போது 10 to the power 1 இன்டூ 10 to the power minus 13னா 10 to the power 1 plus minus 13. அப்போ 1 plus minus 13னா plus into minus minus அப்போ 1 minus 13 வரும். 1 minus 13னா நமக்கு minus 12 வரும். ஓகேவா. So this is equal to 10 to the power minus 12. So this is equal to 8.5 into 10 to the power minus 12. This is the standard form of this number. ஓகேவா. புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம்மும் வெரி ஸ்மால் நம்பர் தான் இல்லையா. So இதை நம்ம எப்படி எழுதலாம், 942 divided by 1 followed by how many zeros,
இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 digits இருக்கு இல்லையா. அப்போ this number can be written as 942 divided by 1 followed by 14 zeros. Okay, so this can be written as 942 divided by 10 to the power 14. கரெக்டா? இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், டெசிமல் பாயிண்ட்டை இந்த கிவன் நம்பரோட ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட் என்னவோ அதுக்கு நெக்ஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட் 9 இருக்கா, 9க்கு நெக்ஸ்ட்டாக டெசிமல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்போ 942 நம்ம எப்படி எழுதலாம், 9.42 into 100. கரெக்டா? இப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட்டை 2 பிளேசஸ் மூவ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9.42 into 100 divided by 10 to the power 14. So this is equal to 9.42 into 100 10 to the power 2 னு எழுதிக்கலாம். கரெக்டா? divided by 10 to the power 14. next stepல இந்த 10 to the power 14 நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ this is equal to 9.42 into 10 to the power 2 into 10 to the power minus 14. ஏன்னா டினாமினேட்டரில் பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருந்ததுன்னா நியூமரேட்டருக்கு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அது நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும், இந்த 10 to the power 2 into 10 to the power minus 14 சால்வ் பண்ணணும் இல்லையா. அப்போ நம்ம எந்த லா அப்ளை பண்ணணும், a to the power m into a to the power n is equal to a to the power m plus n. அப்போ நம்ம இந்த எக்ஸ்போனன்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 10 to the power 2 plus minus 14 வரும். Plus into minus minus, this is equal to 10 to the power 2 minus 14, which is equal to 10 to the power minus 12. Okay, so the answer is 9.42 into 10 to the power minus 12. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் வந்து நமக்கு லார்ஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நம்பரை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 620 எடுத்துக்கலாம். அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம், 62 into 10 எழுதுவோமா. இப்போ 6200ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 62 into 100ன்னு எழுதுவோம். கரெக்டா? 62,000 கொடுத்துருந்தாங்கன்னா this can be written as 62 into 1000. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த நம்பரை எப்படி எழுதலாம்னா 602 into 1 followed by these zeros. 602 into 1 followed by how many zeros? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 zeros. அப்போ நம்ம 602 into 1க்கு அப்புறம் 13 zeros எழுதணும். ஓகேவா? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 602 into 10 to the power 13 எழுதலாம் இல்லையா. இப்போ 62 into 1000னா நம்ம 62 into 10 to the power 3 எழுதலாம் இல்லையா. அதே மாதிரி இப்போ 602 into 1 followed by 13 zeros நம்ம எப்படி எழுதலாம்னா 602 into 10 to the power 13 எழுதலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுறதுக்கு டெசிமல் பாயிண்ட்டை கிவன் நம்பரோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் என்ன இருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் 6 இல்லையா, 6க்கு நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த டெசிமல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்போ நம்ம 602 எப்படி எழுதிக்கலாம், 602 இஸ் ஈக்குவல் டு 6.02 into 100ன்னு எழுதிக்கலாமா. ஏன்னா இந்த நம்பரில் நம்ம லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இன்ட்டு 100 எழுதணும். இப்போ நம்ம 6.02 into 100 மல்டிப்ளை பண்ணால் we will get 602. ஓகே, 6.02 into 100னா நம்ம 602 into 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 60200ன்னு வருமா. இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், 2 டிஜிட்ஸ் இருக்கா. அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், we will get 602. ஸோ 602 நம்ம எப்படி எழுதலாம், 6.02 into 100 into 10 to the power 13. So this is equal to 6.02 into 100னா 10 to the power 2ன்னு எழுதலாமா. ஸோ 10 to the power 2 into 10 to the power 13. இப்போ 10 to the power 2 into 10 to the power 13 சால்வ் பண்ணணும் இல்லையா. அப்போ a to the power m into a to the power n அப்ளை பண்ணலாம். அப்போ 10 to the power 2 into 10 to the power 13னா நம்ம எக்ஸ்போனன்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 10 to the power 2 plus 13 which is equal to 10 to the power 15. So this is equal to 6.02 into 10 to the power 15. ஓகேவா? This is the standard form of this number. இப்போ நெக்ஸ்ட் போலாமா.
நெக்ஸ்ட் ஒன் வந்து வெரி ஸ்மால் நம்பர். ஸோ இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்? 837 divided by 1 followed by how many zeros? இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும், அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நம்ம போடணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா 837 divided by 1 followed by 11 zeros எழுதிக்கணும். So this can be written as 837 divided by 10 to the power 11. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுறதுக்கு டெசிமல் பாயிண்ட்டை இந்த கிவன் நம்பரோட ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட்க்கு நெக்ஸ்ட்டாக பிளேஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட் வந்து 8. ஸோ 8க்கு நெக்ஸ்ட்டாக நம்ம டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். ஸோ 837 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8.37 into 100 எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா லாஸ்ட்ல இருந்து நம்ம 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணி டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ into 100 எழுதணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8.37 into 100 divided by 10 to the power 11. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 8.37 into 10 to the power 2 எழுதலாமா? divided by 10 to the power 11. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன், இந்த டினாமினேட்டர்ல இருக்க 10 to the power 11 நான் நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போறேன். ஓகே, அப்ப this is equal to 8.37 into 10 to the power 2 into 10 to the power minus 11 வருமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். நம்ம a to the power m into a to the power n அப்ளை பண்ணோம்னா a to the power m plus n வருமா? அப்போ எக்ஸ்போனன்ட்ல இருக்க 2வையும் minus 11ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ 2 plus minus 11னா நமக்கு வந்து minus 9 ஆன்சரா வரும் இல்லையா? plus into minus minus, அப்போ this is equal to 2 minus 11 which is equal to minus 9. So this can be written as 8.37 into 10 to the power minus 9. So this is the standard form of this number. ஸ்மாலர் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்போவுமே எக்ஸ்பனண்ட் வந்து நெகட்டிவ்ல வரும். லார்ஜர் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்பனண்ட் வந்து பாசிட்டிவ்ல வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் வந்து லார்ஜர் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்? 3186 into 1 followed by these zeros. ஓகே, ஸோ எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கா? அப்போ this number can be written as 3186 into 1 followed by 7 zeros. Okay va? This is equal to 3186 into 10 to the power 7 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு டெசிமல் பாயிண்ட்டை கிவன் நம்பரோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நெக்ஸ்டா பிளேஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் வந்து 3 இருக்கா? இப்போ 3க்கு நெக்ஸ்டா பிளேஸ் பண்ணணும். அப்போ 3186 can be written as 3.186 into 1000. ஏன்னா நம்ம டெசிமல் பாயிண்ட்டை 3 பிளேசஸ் மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இங்கே 3 zeros சேர்த்துக்கணும். ஓகேவா? 3186 3.186 into 1000 எழுதிக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 3.186 into 1000 into 10 to the power 7. இப்போ 1000 நம்ம 10 to the power 3 எழுதிக்கலாமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3.186 into 10 to the power 3. 1000 10 to the power 3 எழுதிக்கிறேன் into 10 to the power 7. இப்போ நம்ம 10 to the power 3 into 10 to the power 7 சால்வ் பண்ணணும் இல்லையா? அப்போ எக்ஸ்பனன்ட் ரெண்டே ஆட் பண்ணணும். 10 to the power 3 plus 7 which is equal to 10 to the power 10. So this is equal to 3.186 into 10 to the power 10. This is the standard form of the given number. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கா? ஸ்மாலர் நம்பராக இருந்தாலும் லார்ஜர் நம்பராக இருந்தாலும் யூஷுவல் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி எழுதணும்ட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் யூஷுவல் ஃபார்ம். இப்போ இதில் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஷுவல் ஃபார்முக்கு எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து 3.02 into 10 to the power minus 6ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3.02 divided by 10 to the power 6. அதாவது நமக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 3.02 into 10 to the power minus 6 கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 10 to the power minus 6 நான் டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வரேன். அப்போ எக்ஸ்பனண்ட் வந்து பாசிட்டிவ் ஆயிரும் இல்லையா? அப்போது 3.02 divided by 10 to the power 6ன்னு வரும். கரெக்டா? அப்போ 3.02 divided by 1 followed by 6 zeros எழுதணும் இல்லையா? 1 then 0 0 0 0 0 0. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த டெசிமல் பாயிண்ட்டை இந்த டினாமினேட்டரில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் பிளேசஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணணும்.
இப்போ டினாமினேட்டரில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 ஜீரோஸ் இருக்கா? அப்போ டெசிமல் பாயிண்ட்டை நம்ம 6 பிளேசஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணணும். 1 2 3 4 5 6 பிளேசஸ் மூவ் பண்ணணும். ஒரு பிளேஸ்க்கு 300 டிஜிட் இருக்குது. ரிமைனிங் பிளேசஸ்க்கு நம்ம ஜீரோ சேர்த்துக்கணும். 0 0 0 0 0. இதுக்கு நெக்ஸ்ட்டாக தான் டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.00000302 வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த யூஷுவல் ஃபார்ம் ஆஃப் திஸ் நம்பர். புரியுதா எப்படி எழுதணும்ட்டு? ஃபஸ்ட்டு என்ன பவர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கணும். எழுதிட்டு டினாமினேட்டரில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து நியூமரேட்டரில் உள்ள டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து 4.5 into 10 to the power 4. எக்ஸ்போனன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கா, அப்போ இது வந்து பிக்கர் நம்பர். அப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்னா 4.5 into 10 to the power 4னா 1 followed by 4 zeros. கரெக்டா? இப்போ 4.5ஐயும் இந்த 10,000ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் 45ஐயும் 10,000ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 45ஐயும் 10,000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 45 and then 4 zeros வரும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஒரே ஒரு டிஜிட் இருக்குது 5ன்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ நமக்கு வர ஆன்சர் என்ன வரும்? 45,000 வரும். ஓகேம்மா? ஸோ 45,000. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்பரில் எக்ஸ்போனன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கா, அப்போது இது வந்து வெரி ஸ்மால் நம்பர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த பவரை வந்து நம்ம டினாமினேட்டரில் எழுதிக்கணும். அப்போ வந்து நமக்கு எக்ஸ்போனன்ட் பாசிட்டிவ் ஆயிரும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 divided by 10 to the power 8. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 10 to the power 8ஓட எக்ஸ்பான்ஷன் நம்ம எழுதிக்கணும். ஓகேமா? ஸோ 3 divided by 1 followed by 8 zeros வரும். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஹோல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஹோல் நம்பரில் எப்போவுமே டெசிமல் பாயிண்ட் வந்து லாஸ்ட் டிஜிட்டுக்கு நெக்ஸ்ட்டாக தான் பிளேஸ் ஆகிருக்கும். இங்கே 3 நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3ல் டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்கும். இப்போ டினாமினேட்டரில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 8 ஜீரோஸ் இருக்கா? அப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட்டை டுவர்ட்ஸ் லெஃப்ட் 8 பிளேசஸ் மூவ் பண்ணணும். அப்போது 1 2 3 4 5 6 7 8 பிளேசஸ். ஓகேவா? இப்போ ஒரு பிளேஸ்க்கு 300 டிஜிட் இருக்கு. ரிமைனிங் பிளேசஸ்க்கு நம்ம 0 சேர்த்துக்கணும். 0 0 0 0 0 0 0 அண்ட் தென் டெசிமல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? 0.00000003. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1.0001 into 10 to the power 9. இப்போ இது எக்ஸ்போனன்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது லார்ஜ் நம்பர். கரெக்டா? இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்? 1.0001 into 1 followed by 9 zeros. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்? 10001 அண்ட் தென் இதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் எழுதணும்? 1 2 3 4 5 6 7 8 9 ஜீரோஸ் வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த நம்பரில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து நம்ம 4 டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்போ 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளி இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த 4 ஜீரோஸும் கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ நம்ம டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 10001 ஃபாலோட் பை 9 ஜீரோஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து நம்ம 4 டிஜிட்ஸ் தள்ளி அந்த டெசிமல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல வரும் இல்லையா? அப்போ இந்த ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு வர ஆன்சர் என்ன வரும்? 10001 அண்ட் தென் 5 zeros. ஏன்னா 4 zeros நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 5.8 into 10 to the power 12. இதுவும் லார்ஜ் நம்பர் தான், ஏன்னா எக்ஸ்போனன்ட் பாசிட்டிவ்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பரை எப்படி எழுதலாம்னா நம்ம 5.8 into 1 followed by 12 zeros எழுதிக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் 58ஐயும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 58 followed by 12 zeros வருமா? ஓகே, இதில் நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும்? இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து ஒரே ஒரு டிஜிட் தள்ளிட்டு நம்ம டெசிமல் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ நமக்கு வர ஆன்சர் என்ன வரும்? 58 followed by 11 zeros. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம்.
3.61492 into 10 to the power 6 கொடுத்துருக்காங்களா, இதுவும் பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட். ஸோ இதுவும் லார்ஜ் நம்பர். அப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்னா 3.61492 into 1 followed by 6 zeros. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 361,492 ஃபாலோட் பை 6 zeros வரும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்கா. ஸோ லாஸ்ட்ல இருந்து நம்ம 5 டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை இங்கே பிளேஸ் பண்ணுறோம். கரெக்டா? அப்போ இந்த 5 ஜீரோஸும் கேன்சல் ஆயிருமா. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 361,492 திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஓகே, புரியுதா? ஸோ இந்த எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம்மு செகண்ட் சம்மும் கிளியராக இருக்கா? ஃபர்ஸ்ட் சம் வந்து யூஷுவல் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க, நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். செகண்ட் சம்மில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க, நம்ம யூஷுவல் ஃபார்மில் எழுதணும் இல்லையா. ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.